பள்ளிக்கூடத்துல 4வது படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் தான் வீட்டு பாடம் எதுவும் ஒழுங்கா செய்யாததால அடுத்த பீரியட் வாத்தியார் வந்து நம்மளை என்ன கேள்வி கேட்பாரோ ஐயோன்ட்டு பயந்துகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க பையனோட வீட்டில இருந்து வந்து அந்த பையனோட அம்மா இறந்துட்டாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இந்த பையனுக்கு ஏன் வீட்டுல இருந்து வந்தாங்க, நம்ம ஏன் பாதி நாள்லயே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறோம் அப்படின்ற எந்த தகவலும் தெரியாது. ஆனா ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு லீவு கிடைச்சிருச்சு, ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போறோம் அப்படின்றது மட்டும் தான் தெரியுது. வீட்டுக்கு போனதும் அவங்களோட வீட்டை சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்ததும் இங்க அழுகிறவங்களை பார்த்து இவன் எதுவும் பயந்துடக்கூடாது, இவனும் அழுதுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவனோட கையில நல்லா இனிப்பான ஒரு கரும்பை கொடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்லி விளையாட வச்சிடுறாங்க. இந்த பையனுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு நாள் வரும்போது தன்னோட அம்மா இறந்த ஒரு சூழ்நிலை எப்படியா இருந்துச்சு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இப்போ பிரபல எழுத்தாளராக இருக்கக்கூடிய பவா செல்லத்துறை ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களாம். பவா, நான் அப்போ சாப்பிட்ட கரும்புக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் கரும்பை வெறுத்துட்டேன், அந்த மாதிரியான ஒரு நாள் எனக்கு இனிமேல் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி எழுத்தாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த 4 வயசு பையன் வேற யாரும் இல்லைங்க. சொல்றதுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் நம்ம டெய்லியும் பயணம் பண்ணும்போது நம்மளோட ஜன்னல் ஓரத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்துட்டு வரக்கூடிய, நம்ம தனிமையா இருக்கும்போது நமக்கு எப்பவுமே துணையா இருக்கக்கூடிய பாடல் வரிகளை நமக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பாடலாசிரியர் கவிஞர் முத்துக்குமார் அவங்களோட வாழ்க்கை கதை தான் இது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட அரவணைப்புல வளர்ந்த முத்துக்குமார் அவர்கள் தன்னோட 21 வயசுல ஒரு கவிதைக்காக ஒரு பரிசு கிடைக்குது. அந்த அவ்வளோ பேர் கூடியிருந்த அரங்கத்துல இவருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் காசை வாங்கினதும் 5, 10, 100, 500, 1000 கையில இருந்த காசை என்ன ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருமே ரொம்ப அதிர்ந்து போறாங்க. என்னடா பரிசு தொகையை வாங்கிட்டு இப்படி ஒரு மனுஷன் எண்ணுவானா, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி முகம் சுளிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தோண வச்சிச்சு. ஆனா அவர் ஏன் அந்த ரூபாயை எண்ணினாரு அப்படின்ற கதையும் இவரோட கவிதை தொகுப்புல நான் நல்லவனே இல்லை அப்படின்னு 3 காரணங்களையும் சொல்றாரு. அவர் ஏன் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு, அப்படி நல்லவன் இல்லாட்டி அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாரு, அந்த தப்புனால்தான் இவர் சீக்கிரமே இறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருந்துச்சா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கதை கேட்க போறோம். வாங்க, இது நம்ம தேநீர் இடைவேளையின் உள்ளுறுதி. சரி, அந்த 1000 ரூபாய் எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பரிசு தொகையை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் கொடுத்ததும் ஒவ்வொரு தாளா என்றாரு. 5, 10, 100, 500, 1000 என்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பிரமிச்சு பாக்குறாங்க. பரிசு தொகை கொடுத்தோம், அதை போய் அப்படி ஒரு எண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும்போது நம்மளோட முத்துக்குமார் அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.